ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் புனித வாரத்திலே இருக்கிறோம். புனித வாரத்திலே நாம் வாசிக்கிற இறைவார்த்தை கடவுளுடைய மேலான அன்பையும் அவர் நமக்காக அடைந்த வேதனைகளையும் பாடுகளையும் நினைவுபடுத்துகின்றார். இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே இயேசு உள்ளம் கலங்கியவராய் இருந்தார் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இயேசு ஏன் உள்ளம் கலங்க வேண்டும்? அவர் அப்படிப்பட்டவரா? நிச்சயமாக இல்லை. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1வது வார்த்தையிலே நாம் வாசித்தோம் என்றால் இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்வார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், கடவுளிடத்திலே நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடத்திலும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பார். இப்படி சொன்ன இயேசு எதற்காக உள்ளம் கலங்க வேண்டும்? ஒரே ஒரு காரணம்தான். இயேசுனுடைய சீடர்கள் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களை முற்றிலுமாக புறக்கணித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இயேசுனுடைய சீடர்கள் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்க துணிகிறார். இயேசு இன்னொரு சீடர்கள் ஒருவரான பேதுரு இயேசுவை மறுதலிக்க தொடங்கிறார். இவற்றையெல்லாம் அறிகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளம் கலங்குகிறார். நாம் இவர்களை இந்த அளவுக்கு அன்பு செய்தோமே, இவர்களோடு 3 ஆண்டுகள் பயணப்பட்டோமே, என்றாலும் கூட இவர்கள் என்னுடைய அன்பை உணர்ந்து கொள்ளவில்லையே என்றுதான் அவர் உள்ளம் கலங்குகிறார். யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிகிறார் என்றால் நிச்சயமாக அவர் இயேசுனுடைய அன்பை உணர்ந்திருக்கவே முடியாது. தமிழிலே நாம் சொல்வோம், வளர்த்த கன்றே மாறி பாய்ந்தது என்று. இயேசுவோடு 3 ஆண்டுகள் இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து இருந்தார். அப்படிப்பட்ட ஒருவரால் எப்படி இயேசுவை காட்டிக் கொடுக்க முடிந்தது என்பதுதான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற யூதாசு போன்ற மனிதர்களை நாம் சந்திக்க நேரலாம். அவர்கள் நம்மோடு உடனிருப்பார்கள், நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நமக்கு எதிராக செயல்படுவார்கள், நமக்கு எதிராக தீங்கு செய்வார்கள். புனித ஜான் போஸ்கோவுடைய வாழ்க்கையிலே இந்த நிகழ்வு நடந்தது. புனித ஜான் போஸ்கோ திருவோர சிறுவர்களையும் இளைஞர்களையும் அரவணைத்தார். அவர்களுடைய மேம்பாட்டிற்காக எவ்வளவோ நல்ல செயல்களை செய்தார். என்றாலும் கூட அந்த கூட்டத்திலே ஒருவன் இருந்தான். அவன் ஜான் போஸ்கோ ஒரு பணிக்கென வைத்திருந்த பணத்தை திருடிவிட்டான். இது ஜான் போஸ்கோவுக்கு தெரிய வந்தது. அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் ஜான் போஸ்கோவிடத்திலே அவனை தண்டிக்கலாமே என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜான் போஸ்கோ அவரிடத்தில் சொன்னார், அவன் கடவுளுடைய அன்பை உணரவில்லை. ஒருவேளை அவன் கடவுளுடைய அன்பை உணர்ந்திருந்திருந்தான் என்றால் அவன் இது போன்ற செயல்களை செய்திருக்க மாட்டான் என்று சொன்னார். யூதாஸ் இஸ்காரியோத்தும் அப்படித்தான். இயேசு அவனை மிகவும் அன்பு செய்தார். அப்பத்துண்டை எடுத்து துய்த்து கொடுத்தார் என்பது எவ்வளவு பெரிய வார்த்தை. இயேசு எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பதைத்தான் அந்த வார்த்தை சுட்டிக்காட்டுகின்றது. ஆனாலும் கூட இயேசுனுடைய அன்பை உணராமல் அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிகிறார். இயேசுனுடைய சீடர்களில் மற்றொருவர் பேதுரு. இவர் என்ன செய்கிறார்? இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று மும்முறை மறுதலிப்பதாக இயேசு முன்னறிவிக்கிறார். பேதுரு ஏன் இயேசுவை மறுதலிக்க வேண்டும்? அவருக்கு பயம் வருகிறது. எங்கே தன்னை இயேசுவோடு பிடித்து கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொண்டு விடுவார்களோ என்ற அச்சம். அந்த அச்சத்தினால்தான் அவர் இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதலிக்கிறார், சபிக்க கூட தொடங்குகிறார் என்று நாம் இறைவார்த்தையை வாசிக்கிறோம். அவருக்கு பயம், உயிர் பயம் வந்தது. அதனால் இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த இறைவார்த்தை நமக்கு உணர்த்துவது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியிலே 24வது அதிகாரம் 13வது வார்த்தையை சொல்வார், இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்கப்படுவார் என்று. பேதுருவுக்கு அந்த மன உறுதி இல்லை. பிற்காலத்தில் அது வந்திருக்கலாம். ஆனால் இயேசு இந்த மண்ணுலகத்தில் உயிரோடு இருந்த பொழுது அவருக்கு மன உறுதி இல்லை. இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு பொருந்துவதாக இருக்கின்றது.
நாம் மன உறுதியோடு இருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற அற்புதமான பாடலை நாம் கேட்டிருக்கோம். இதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. ஒரு ஊரிலே ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தது. எல்லாரும் பிற சமயத்தை சார்ந்தவர்கள். இந்த ஒரே ஒரு குடும்பம் கிறிஸ்தவராக இருந்தது. மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஊரில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இவர்களை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் இவர்களை கொண்டு போடுவோம் என்று முடிவு செய்கிறார்கள். அதனால் ஒரு நாளிலே அந்த கிறிஸ்துவ குடும்பத்தினுடைய தலைவனை அழைத்து, நீ கிறிஸ்துவை மறுதலிக்காவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய மனைவியையும் உன்னை கொண்டு போட்டு விடுவோம் என்று எச்சரிக்கிறார்கள். அவர் சொல்லிவிடுகிறார், நீங்கள் என்ன செய்தாலும் நான் ஒரு நாளும் கிறிஸ்துவை மறுதலிக்கவே மாட்டேன் என்று உறுதியாக சொன்னார். முதல்ல அவருடைய பிள்ளைகளை கொள்கிறார்கள், அவர் அஞ்சவில்லை. அதன் பிறகு அவருடைய மனைவியை கொள்கிறார்கள், அதற்கும் அஞ்சவில்லை. அப்போதும் நான் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். கடைசியில் அவரையும் கொள்ள துணிந்த பொழுது, நான் இயேசுவுக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னதை பார்த்துவிட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி ஒரு மனிதருக்காக ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய உயிரையுமே தியாகம் செய்ய முடியும்? அப்படியானால் அவர் சாதாரண ஆளாக ஒருவர் இருக்க முடியாது, அவர் உண்மையிலே கடவுளாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி இயேசுவை அந்த ஊரை ஏற்றுக்கொண்டது. ஒரு காலத்தில் அங்கே ஒரு மதபோதகர் வருகிற பொழுது அந்த ஊரில் இருந்து அத்தனை பேருமே கிறிஸ்தவர்களாக இருப்பதை கண்டு அவர் மிகவும் வியந்து போனார், கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க துணிய வேண்டும், நம்முடைய கொள்கைகளை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னார். இறுதி வரை மன உறுதியோடு இருக்க வேண்டும். பேதுருவை போன்று ஆபத்து வந்தால் நாம் நம்முடைய நம்பிக்கையிலிருந்து பிறந்து விடக்கூடாது. நாம் நம்முடைய நம்பிக்கையை உறுதியாக இருக்க வேண்டும். இறுதியாக இந்த இறைவார்த்தை நமக்கு ஒன்றை சொல்கிறது. நாம் சில நேரங்களில் தடுமாறலாம், யூதாசை போன்று தடுமாறலாம், ஏன் பேதுருவை போன்று கூட தடுமாறலாம். ஆனால் நாம் கடவுளிடத்திலே திரும்பி வர வேண்டும். இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? மன்னிப்பதிலே தாராள மனத்தினர் என்று நாம் இறைவாக்கின எசாயா புத்தகத்திலே படிக்கிறோம். கடவுள் மன்னிக்கிறார். பேதுரு மனம் திரும்பி வந்தபோது மன்னிக்கிறார். ஆனால் இந்த யூதாசு தான், நான் மிகப்பெரிய பாவியாகிவிட்டேனே, கடவுளை மன்னிக்க உணராமல் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்று சொன்னான். கடவுள் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். நாம் கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னார். பேதுருவை போன்று கடவுளுடைய அன்பை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னார். ஒரு இடத்துல நிச்சயமாக திரும்பி வருவோம். நிச்சயமாக திரும்பி வரக்கூடிய நாம் இயேசுவிடத்தில் ஆழமான நம்பிக்கை கொள்வோம். அவரை பற்றி நாம் அவருடைய அன்பை பற்றி மற்றவர்களுக்கு சார்ந்து கொள்வோம். ஆகவே இந்த இறைவார்த்தை நாம் கடவுள் மீது ஆழமான அன்பு கொள்ளவும், ஆழமான நம்பிக்கை கொள்ளவும், அவருடைய அன்பை, அவருடைய மன்னிப்பை உணர்ந்து நாம் அவருக்கு உகந்த மக்களாக வாழ அழைப்பு தருகிறது. இத்தகைய சிந்தனைகளை நாம் உருவாக்கி கொண்டு கடவுளுடைய அன்பை நாம் உணர்வோம், கடவுளுடைய மன்னிப்பை நாம் உணர்வோம். அந்த அன்பையும் மன்னிப்பையும் மற்றவர்களுக்கு பங்கும். அதற்காக நாம் கடவுளிடத்தில் அருள் வேண்டி